ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஒரு சுடிதார் டாப் கட்டிங் தான். 30 இன்ச் 31 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். லைனிங் கிளாத்து 1 மீட்ரு 30 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதிலேயே 37 இன்ச் இறக்க இருக்கிறவங்களுக்கு தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்தை குறுக்கால போட்டுக்கலாம். கீழ் சைடு கரை இருக்கிறதுனால மடித்து தைக்க வேண்டியதில்லை. 34 இன்ச் அகலம் இருக்கும். உடம்பு சுற்றளவுக்கு 8.75 இன்ச்சு. எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் இருந்ததுன்னா போதும். கைக்கும் இதிலேயே கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 8 இன்ச் இருக்குது, அதிலே கட் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச் அகலத்துக்கு வச்சு பீஸ் ரெண்டாக மடித்து போட்டு டாப் மட்டும் கட் பண்ணுறதுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடு இருக்கிறது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இறக்க அதிகமாக தேவைன்னா 2 மீட்டர் எடுக்கணும். இறக்க குறைவாக இருக்கிறதுனால இதுவே போதும். கீழ் சைடு 3 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் இல்லைனாலும் அப்படியே தைச்சிக்கலாம், ஏன்னா உள் சைடு போகிறது தான். 33 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் இறக்க இருக்கும். மீதி 4 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் இல்லைனாலும் கீழ் சைடு தான், அதனால் அப்படியே விட்டுடலாம். ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்குது. 7 இன்ச்சு நீளம் வரைக்கும் இதிலேயே வச்சுக்கலாம். பீஸ் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். கரெக்டாக சென்டர் கோடு வந்துடும். 2 பீஸ், ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சுக்கலாம். மேல் சைடு கரை பீஸ் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 1/2 இன்ச்சு. நெக் அகலம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்ததுனாலே இந்த சுடிதாருக்கு போதும். இதை விட அதிகமாக வச்சதுன்னா கழுத்து லூஸ் வரும். ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். 14 இன்ச்சு ஷோல்டர் இருக்கும். 2 இன்ச்சு குறைவாக வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு இருந்து இந்த அளவு வச்சோம்னா 8.5 இன்ச்சு லூஸ் வச்சுன்னா 14.25 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு கிடைக்கும். உடம்பு லூஸுக்கு 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு இருக்குது. கீழ் சைடு ஓப்பன் வைக்கிறதுக்கு 19 இன்ச் வச்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவுக்கும் ஓப்பன் வச்சதுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதிலிருந்து டாட் பிடிக்கிறதுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். கீழ் சைடு ஓப்பன் பகுதியில் 8.25 இன்ச் வச்சுக்கலாம். 17.5 இன்ச் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 9.25 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவு இருந்ததுன்னா தான் சுடிதார் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இடையில பேக் சைடு 2 டாட் பிடிச்சோம்னா இன்னும் டைட்டான சுடிதார் கிடைக்கும். இல்லை லூஸாக வேணும்னா பேக் சைடு டாட் பிடிக்காமல் அப்படியே விட்டுடலாம். மேல் சைடு 9.25 இன்ச் இருக்குது ஓப்பன் பகுதியில். கீழ் சைடு 10.25 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் கிராஸ் பண்ணிக்கலாம்.
மேல் சைடு இருந்து லைனிங் கிளாத்து 34 இன்ச் இருக்குது. கீழ் சைடு 3 இன்ச்சு மட்டும்தான் குறைவாக இருக்குது, 37 இன்ச்சுக்கு. உடம்பு சுற்றளவுக்கு மட்டும் ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு அதிகமாக இருக்கிறது லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கிறதுக்கு இப்போ மார்க் பண்ணது தையல் வர்ற அளவு. டாட் பிடிக்கிறதுக்கு மேல் சைடு இருந்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 6 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். தைக்கும்போது இந்த அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா இடுப்பு பகுதியில் மட்டும் நல்லா டைட்டாக இருக்கும். லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கலாம். டைட் ஃபிட்டிங்கே போடுறவங்களுக்கு இந்த டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். நெக்கு இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். பேக் சைடு 1/2 இன்ச்சு குறைவாக 5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கேன்வாஸில் என்ன மாடல் வேணுமோ அது கட் பண்ணி அப்படியே அடித்து திருப்புறது தான். மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு மட்டும் 1/4 இன்ச்சு உள் சைடு வளைவாக கட் பண்ணிக்கலாம். கவர் தட்டு கட்டிங் செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா உடம்பு சுற்றளவு கை சுற்றளவு ரொம்ப குறைவு. அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடு ஓப்பன் பகுதியிலிருந்து 3/4 இன்ச்சு மடித்து தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு மடித்து அதுக்கு பின்னாடி 1/2 இன்ச்சு மடித்தோம்னா சரியாக இருக்கும். ஓப்பன் பகுதியில் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டதுக்கு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தையல் அடித்தோம்னா சரியாக இருக்கும். ஏழை 1/4 இன்ச் சரியாக இருக்குது. நெக் மாடல் என்ன வேணுமோ அதுக்கு கட் பண்ணிக்கலாம். ரெண்டரை இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்தி வச்சுக்கலாம். அஞ்சரை இன்ச்சு லென்த் இருக்குது. மார்க் பண்ண அளவு சரியாக இருக்குது. இந்த சைடு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து கட் பண்ணிக்கலாம். அடித்து திருப்பும்போது அதை ஒட்டின மாதிரியே தையல் அடித்தோம்னா சரியாக வந்துடும். என்ன மாதிரி மாடல் வேணுமோ அது இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். முக்கால் இன்ச்சு மட்டும் அதிகமாக வச்சு கேன்வாஸ் அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம்.
அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் பிசுறு இல்லாமல் கட் பண்ணி விட்டுடலாம். கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கை லென்த்து 5 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். கை லூஸு 4.75 இன்ச்சு வேணும். எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு 6 இன்ச்சு வச்சு ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ஆறே கால் இன்ச்சு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.25 இன்ச்சு வச்சு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு 3 இன்ச்சு இருந்ததுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த அளவு கட் பண்ணால் சரியாக இருக்கும். 7.25 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச்சு மட்டும் கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். பெரிய சுடிதாராக இருந்தால் தேவையில்லை. இது சின்னதாக இருக்கிறனாலையும் கை சுற்றளவு குறைவாக இருக்கிறனாலையும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. சரியாக இருக்குது. அடுத்து லைனிங் கிளாத்தை சுடிதார் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். சுடிதார் பீஸ்லேயே நெக் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதை ரெண்டாக ஈவனாக வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். கீழ் சைடு உடம்பு இறக்கத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே பீஸ் வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தோட 1/4 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கும்போது பிசுறு வந்தனால கட் பண்ணி எடுத்துடலாம். முப்பத்தி 7 இன்ச் இறக்க வேணும். அதை விட 2 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கும் கீழ் சைடு மடிச்சு தைக்கிறக்கும் சேர்த்து 2 இன்ச் அதிகமாக இருந்தால் சரியாக இருக்கும். அதுபோக கிராஸ் ஆகிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி வச்ச நெக் பீஸ் வச்சு பார்த்துக்கலாம். 1.5 இன்ச் சுற்றளவுக்கு பூ வந்த டிசைன் வந்திருக்கும். அதுவே கரெக்டாக இருக்கும். சின்னதாக இருந்ததுனா தான் அழகாக இருக்கும். கேன்வாஸ் ஒட்டுறதுக்கு துணி வெட்டி எடுத்துடலாம். அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டினோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அப்படியே அடித்து திருப்பிடலாம். ஹீட் குறைவாக வச்சாவே போதும். ஏன்னா ரொம்ப ஹீட் வச்சோம்னா கிளாத் ரொம்ப உருகிரும். கேன்வாஸ் ரொம்ப நைஸாக இருக்கும். அடுத்து பேக் சைடு பீஸு கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு கழுத்து போய் வெட்டிடலாம். 5 இன்ச் இருக்குது. அது ஸ்கேலில் கோடு போட்டு கட் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் கட்டிங் இதோட முடிவடையுது. இந்த சுடிதார் எப்படி தைக்கலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.